வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சி. அண்ணன் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் எங்கேயோ தனி விமானத்தில் கிளம்புறாரு அப்படின்னு அடப்பாவீங்கன்னா, மே 4ஆம் தேதி தாண்டா அண்ணன் டிக்கெட் புக் பண்ணாரு. பர்த்டே 4ஆம் தேதி தானே. இன்னைக்கு என்ன பட்டு வேஷ்டி பட்டு சட்டை? அடுத்ததான் ஒரு நியூஸ் வந்தது, அண்ணன் திருச்செந்தூர் கிளம்புறாரு. இருக்குடா, ரிசல்ட் வரையும் வெயிட் பண்ணுடா, கல்யாணம் பண்ணிட போறீங்க அவசரப்பட்டு. ஏதோ வதந்தின்னு நினைச்சா எனக்கு உண்மையிலே பண்ணிடுவாங்க போல இருக்கே. தனி விமானம்ன்றானுங்க, திருச்செந்தூர்ன்றானுங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டைன்றாங்க. என்ன நடக்குது? ரிசல்ட் வரட்டும், அவ்வளோ அவசரம் என்ன அப்படின்னு நினச்சா கடைசியில் அண்ணன் திருச்செந்தூருக்கு போய் வேல் வாங்கி நின்று இருக்காரு. முதல் மரியாதையோட வேலோட வாங்கி நின்று இருக்காரு. உடனே அங்கே இருக்கிற நண்பா நண்பிஸ்களா, அடடாடா, வேல் திருச்செந்தூர் ஆண்டவரை விட அண்ணனுக்கு தான் அருமையாக பொருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. உள்ள இருக்க முருகருக்கு கோவம் வந்துருச்சு. டேய், அந்த வேலை என் கையில் கொடுக்கடா, உங்களை கண்ணிலேயே குத்துறேன் அப்படின்னு. சரி, இது எதுக்கு அண்ணன் பண்ணாரு? இந்த ஐடியா அண்ணனுக்கு எங்கேருந்து திடீர்னு வந்துருச்சு? இந்த 23ஆம் புலிகேசியில் கேட்பாங்க, உனக்கு எப்படிப்பா இந்த உடம்பு அந்த தலை இது இரண்டையும் பொருத்தி ஒரு ஓவியம் வரைய வேண்டும் அப்படின்ற அந்த ஆர்வம், அந்த ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த மாதிரி பாத்ரூமில் இருக்கும்போது அந்த மணிப்பொழுதில் இந்த ஐடியா இது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் பவன் கல்யாணம் பார்த்து அப்படியே நம்ம காப்பி அடிச்சுட்டே வந்தோமே. அவர் அம்பு விட்டா நம்ம அம்பு விட்டோம், அவர் இளநீர் குடிச்சா நம்ம இளநீர் குடித்தோம், அவர் சைக்கிளில் போனால் நம்ம சைக்கிளில் போனோம், அவர் சாப்பிட்டா நம்மளும் சாப்பிட்டோம் பப்ளிக்காக. இன்னும் என்ன நல்லா செஞ்சுருக்காரு அண்ணன் அப்படின்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அண்ணன் கோயிலுக்கு போயிருக்காரு. ஐயோ, அப்போ நம்மளும் கோயிலுக்கு போய் ஆகணுமே. இந்த ரிசல்ட் அதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் அதாவது அந்த அண்ணன் எந்த அண்ணன், ஆந்திராவில் ஒரு அண்ணன் இருக்கார்ல, அவரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு கோயிலுக்கு போனாரு. இவரு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டாரு. ஏன்னா அவர் வெற்றி பெற்றுட்டாரு, அதனால வெற்றி பெற்ற பிறகு கோயிலுக்கு போயிட்டாரு. இவர் யோசிச்சு பார்த்தாரு, எப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோம், ஜெயிச்ச பிறகு இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே விஜய் கூட இந்த பவுன்சர்கள்லாம் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் வேணும், எப்பவுமே அவர் நோக்கி ஒரு கூட்டம் கை காட்டணும், அவருக்காக கீழே விழுந்து அடிச்சுக்கணும். அதில் ஒரு பவுன்சர் கூட சொன்னார், வெளியே வா, இப்போ நான் ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சும்மா நின்றுட்டு இருந்த கூட்டத்துக்கு இப்படி கையை காமிச்சா அந்த கூட்டம்லாம் தள்ளுமுள்ளாகி மேலே விழுந்து, பத்தியா என் பவரை பத்தியா அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் பேர் குறிப்பிடாமல், இன்னாரும் சொல்லாமல் இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லா இதையும் அவர் போட்டு கொடுத்தாரு. ஸோ இந்த க்ரௌடை இத்தனை நாள் பார்த்து 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 அண்ணனுக்கு பழகி போச்சு. இப்போ க்ரௌடு இல்லை, என்ன பண்ணுறது தெரில, பிரச்சாரம் வேறு ஓஞ்சு போச்சு. எப்படியாவது இந்த க்ரௌடை கூட்டி ஆகணும், எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னும் போது தான் பழையபடி பவன் கல்யாணோட டைரியை எடுத்து பார்த்துருக்காரு. பவன் கல்யாண் டைரியில் அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன, அவர் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனார். இவர் தமிழ்நாடு அப்படின்றதுனால திருச்செந்தூர் கோயில் போயிருக்காரு. ஸோ இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறத அவர் எந்த மாதிரி ஒரு நெரேஷனை செட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி அப்படின்ற அந்த ஆர்எஸ்எஸ் இதை ஆதரிக்கிற ஆள் அப்படின்றத மெல்ல 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 மெல்லமாக அவர் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை தமிழ்நாட்டுடைய கெட்ட காலம் அவர் ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன், பவன் கல்யாண் மாதிரி ஓப்பனாகவே அவர் தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த ஆதரவாளர் அப்படின்றத அப்போ சடனாக அது மாதிரி கொண்டு வந்து இது பண்ணால் ஏற்றுக்கிற மனநிலை இல்லைல்ல அவங்களோட தற்கொலை தம்பிகள்லாம். ஏன்னா அவங்க எந்த மாதிரி இருக்காங்க, அண்ணன் தோற்று போயிட்டா நாங்கள் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்ற மனநிலை இருக்கவங்களை திடீர்னு இவ்வளோ நாள் பாஜக எதிர்ப்புன்னு பேசிட்டு அண்ணன் திடீர்னு ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக ஆதரவாளரா பவன் கல்யாண் மாதிரி அப்படின்னா இவங்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால எப்போவுமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. அது திரிஷா விஷயமா இருந்தாலும் சரி, பிஜேபி எதிர்க்க மாட்டேன் சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அப்படியே ஸ்லோவாக டக்குன்னு போட்டுறாங்க. ஃபைன், அதாவது அந்த ஒன் ஃபைன் டே அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த இதில் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் மாதிரி தன்னை ஒரு பாஜக ஆதரவாளர் மாதிரி காட்டுறதுக்கான தொடக்க புள்ளி தான் இது. இப்போ இவர் எல்லாத்தையும் பவன் கல்யாணம் பார்த்து இது பண்ணுறாருல, காப்பி அடிக்கிறார்ல. அவரும் சினிமா டு பாலிடிக்ஸு, இவரும் சினிமா டு பாலிடிக்ஸு. அவரும் உச்சத்துலேருந்து வந்தார், இவரும் உச்சத்துலேருந்து வந்தார். அவரும் தனி கட்சி ஆரம்பித்தார், இவரும் தனி கட்சி ஆரம்பித்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் முதல்ல சிரஞ்சீவி ஆரம்பித்த அந்த கட்சியில் தான் இருந்தார். அதாவது சிரஞ்சீவியோட பிரஜராஜ்யம் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோடைய யூத் விங் இதுவாக இருந்து பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணார். அண்ணன் ஜெயிச்சுறாரு, நம்ம ஏதோ வெயிட்டாக வரும்னு பார்த்தா அண்ணன் கட்சி புட்டுட்டு போச்சு, எலெக்ஷனில் நின்று ஒன்றும் வாங்கலை. அதனால அதாவது கட்சியை கொண்டு போய் சிரஞ்சீவி காங்கிரஸோட ஐக்கியமாக்கிட்டாரு. இது பவன் கல்யாண் அவர்களுக்கு பிடிக்கல. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அதாவது ஜனசேனா கட்சி அப்படின்னு 2014 ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, 2014 ஆரம்பித்து மனுஷன் 2024 தான் ஜெயிக்கிறார். அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஜெயிச்சாரான்னா அதுவும் இல்லை. இதுலேயும் பாருங்க, விஜய் அவர்களுக்கும் பவன் கல்யாணுக்கும் இவ்வளவு ஒத்து போகுது அப்படின்றத பொருத்தி பார்த்தாலே இந்த வரப்போற 2026 தேர்தலில் விஜயோட ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். என்ன பவன் கல்யாண் அப்படி என்ன அங்கே ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி இங்கே 2
தொகுதியில் போட்டி போடுறாரோ அவர் அங்கே 2 தொகுதியில் வந்து அவர் போட்டி போட்டார் பவன் கல்யாண். அது 2 தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாவரம், காஜிவாகா அப்படின்ற 2 தொகுதியில் போட்டு போடுறாரு. ஆனால் பாருங்க, இவர் பெரம்பூர் திருச்சிக்கலுக்கில் போட்டி போடுற 2 பேர் 2 இதில் போட்டி போடுறாங்களே, அப்போ ஆஹா ஓஹோன்னு ஜெயிச்சிருக்கணுமே. இவரும் உச்சத்துலேருந்து வந்தார், அவரும் உச்சத்துலேருந்து வந்தார். இவருக்கும் சேராத கூட்டம் இல்லை, அவருக்கும் சேட்டாத கூட்டம் இல்லை. இவருக்கும் பயங்கரமான ஓட்டு விழுந்திருக்கு, அவரும் பயங்கரமாக விழுந்திருக்கு. அப்போ பவன் கல்யாண் மாதிரி அண்ணனும் துணை முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆயிடுவாரா இல்லையா அப்படின்றது 2031 தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பவன் கல்யாண் 2019 நின்று 2 இடத்துலையுமே தோத்து போயிட்டாரு. ஒரு இடத்துலையுமே ஜெயிக்கல. 175 தொகுதிகளில் அவங்க வந்து நிறுத்தியிருக்கார் வேட்பாளரில். அதில் ஒரே ஒரு தொகுதி, ராஜோல் தொகுதி அப்படின்ற ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவருடைய அந்த ஜனசேனா கட்சி வந்து ஜெயிச்சது. மற்றபடி அவரே நின்று 2 தொகுதியிலுமே தோத்து போயிட்டாரு. அவரை பார்த்து இவரும் 2 தொகுதியில் விஜய் அவர்களும் நின்று இருக்காரு. ஸோ அதே மாதிரியான ரிசல்ட் தான். இத்தனைக்கும் அவர் 2019 ஜனசேனா கட்சி கூட்டணி வச்சு வந்து தேர்தலை சந்திச்சது. சட்டமன்ற தேர்தல் எந்தெந்த கட்சி கூடனா பிஎஸ்பி, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் அப்படின்னு இந்த 3 கட்சிகளோடு சேர்ந்து அவர் எலெக்ஷனை சந்திச்சு ஆந்திரா மக்கள் ஓட விட்டுட்டு இருக்காங்க அங்கே பவன் கல்யாண் அவர்களை. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் விரக்தி மனநிலைக்கு போய் கம்யூனிஸ்டாவது இது அது வா உடனே பிஜேபிக்கு போய் எப்படியாவது நம்ம சீட்டு பிடிச்சாகணும், முதல்வர் சீட்டில் போய் உட்காந்து ஆகணும், இவ்வளோதான் நமக்கு தேவை அப்படின்றதுனால தான் அடுத்து 2024 அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, போய் பாஜக கூடயும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூடயும் கூட்டணி வைக்கிறாரு. கூட்டணி வச்ச பிறகுதான் அதாவது 21 தொகுதியில் நின்று அந்த 21 தொகுதியிலுமே அவர் வந்து வெற்றி பெற்று அந்த ஒரு ஹேட்ரிக் வெற்றி காமிச்ச பிறகுதான் அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறார். ஸோ அந்த ஹேட்ரிக் வெற்றி காட்டுறதுக்கே அவருக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம். 2014 தனி கட்சி ஆரம்பிச்சு 2024 வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்கார். ஆனால் இங்கே இருக்க ஒரு அண்ணனுக்கு என்னன்னா 3 வருஷத்துல முதல்வர் ஆயிடணும் அப்படின்னு இன்ஸ்டா முதல்வர் ஆயிடணுன்றது தான் ஆசை. ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அவர் மக்களை போய் சந்திக்க மாட்டார். மற்ற பெரிய கட்சி வயசானவங்களாம் வந்து பல தொகுதிக்கு போய் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணன் 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகுதியில் தான் அவருக்கு வேண்டப்பட்டது நிற்கிற தொகுதிக்கு மட்டும் தான் போய் பிரச்சாரம் வாய் திறந்து 2 வார்த்தை பேசுவார். மற்ற தொகுதிக்கெல்லாம் போனால் டாட்டா பாய் பாய் அப்படின்ட்டு போயிடுவார். கேட்டால் பிரச்சனை வந்துடும், நான் பிரச்சாரத்துக்கு வந்தாலே பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் பிரச்சனை வேணாம், பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் ரோட் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா. ஆனால் தேர்தல் அறிஞர் பைத்தியக்கார பசங்களாம் நீங்கள் எதுக்கடா நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்டது ரோட் ஷோக்கு பர்மிஷன், ஆனால் பிரச்சாரம் பண்ணுறீங்க, பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்குறீங்க, ரோட் ஷோ பண்ணுறீங்க, யாருடா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்தையே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணோம். அதாவது பாஜகவோடைய குறிக்கோள் இந்த வருஷம் 2026 டார்கெட்டு தமிழ்நாடு கிடையாது. அவங்க வெஸ்ட் பெங்காலை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலோடைய எலெக்ஷனை நல்லா உத்து நோக்கி கவனிச்சு பாருங்க. அங்கே செதற வச்சிருக்காங்க கட்சிகளை. பாஜக தனியாக ஒரு பக்கம், காங்கிரஸ் தனியாக ஒரு பக்கம், திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கம், இடதுசாரி அதாவது இடதுசாரி முன்னணி கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பக்கம். ஆக 4 முனை போட்டியாக அங்கே பிரிச்சிருக்காங்க. அதனால வரைக்கும் காங்கிரஸும் இடதுசாரி ஒரு பக்கமும், திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கமும், பாஜக ஒரு பக்கமும் இருந்தது. இந்த வாட்டி இந்த அம்மாவை, அதாவது இந்த வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியை சுற்றி அடிக்கிறாங்க. மம்தா பானர்ஜி ஒரு ஆள், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் இடதுசாரி முன்னணி கட்சிகள், அதுக்கு அடுத்து பாஜக. அப்போ அந்த ஒரு ஆள் அடுத்து 4வது முறையாக ஜெயிச்சு வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து பிஜேபி அங்கே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அதிகாரிகளை வந்து மாற்றிருக்காங்க. அதிகப்படியான மத்திய காவல் படை இருக்கு பார்த்தீங்களா, அதை இறக்கியிருக்காங்க. 2.45 லட்சம் காவல் படை வந்து அங்கே இறக்கியிருக்காங்க. ஓட விடுவோம் உண்டுங்களான அப்படின்னு மம்தா பானர்ஜியை வந்து மரியாதை இல்லாமல், ஹே தீதி ஓட விடுவோம் உண்டை, நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் இறக்கியிருக்கோம், இங்கே ஆட்டமே காட்ட முடியாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறது, அந்த கட்சியை சேர்ந்தவங்களே அடிக்கிறது அப்படின்ற லெவலில் அங்கே வந்து பாஜக டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் 2 ஸ்ட்ராங் பர்சனை அடிக்க முடியாது. இங்கே நம்ம ஒரு ஆளை இறக்கி விட்டுருக்கோம் ஓட்டை பிரிக்கிறதுக்காக. அதுதான் விஜய் அவர்கள் அந்த வேலையை தம்பி சொன்ன மாதிரி செஞ்சு காட்டாரு. என்ன பேமெண்ட் வாங்கினாரோ அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறாரு. அதனால் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வெஸ்ட் பெங்காலை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்க்குன்னு காங்கிரஸ்க்கு இதுவே பழக்கமாக என்னன்னு ஒன்றுமே புரியல. இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது தனியாக இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் உடைய தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, மாநில கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, அவரை தூக்குற வேலையை பார்ப்போம். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய இது போயிட்டு இருக்கு. இங்கே வந்து 4 பேர் 4 முனை போட்டியாக போயிட்டு இருக்கு. நாம் தமிழரை கழட்டி விட்டுட்டு 3 முனை போட்டின்னு சொல்லிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இயல்பில் பார்க்க போனால் 4 முனை போட்டியாக போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பா யார் தோப்பா, 118 ஒரே தனிப்பெரும்பான்மையாக திமுகவும் அதிமுகவும் வருமா,
யாரோட ஓட்டை வந்து விஜய் பிரிக்க போறாரு, யார் இங்கே ஆள போறாங்க, விஜய் வந்து ஒரு பக்கம் ஒருவேளை அந்த எக்ஸிட் அதாவது போஸ்ட் போல் சொல்லுவாங்களே தொங்கு பாலம் மாதிரி அமைஞ்சா விஜயோட ஆதரவை யாராவது கோர வேண்டியவா, விஜயோட ஆதரவை கோர்ற அளவுக்கு விஜய் வந்து ஜெயிப்பாரா அப்படின்னு பல கொஸ்டின் போயிட்டு இருக்கு. எல்லாம் மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஏன்டா மே 4ஆம் தேதி வச்சிருக்கீங்க, அடுத்த நாளே வச்சிருக்க கூடாதா அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. அதுலயும் இந்த அனில் நண்பா நண்பிஸ் இருக்காங்க பாருங்க, அவர் சிஎம் ஆகிற அளவுக்கு கேலண்டர் அடிச்சு அமேசான்லேயே விற்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் தாண்டா சிஎம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காங்கிரஸோடைய மாநில தலைவரை வந்து மாற்றுறது, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து மாற்றுறது, பதவி விட்டு தூக்குறது, அதுக்கு நீயா நானா அப்படின்னு இந்த பக்கம் ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், இவர் தாகூர் இருக்கார்ல அந்த கட்சிக்காக கத்தி கத்தி பேசி 2 சீட்டு வாங்கி கொடுத்தாரு, அவராக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. உலகமே ஒரு பக்கம் ஓடினா காங்கிரஸ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ அங்கே ஒரு வேளை நினச்சிருந்தா காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்காலை உண்மையிலே காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரி இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் நின்று பாஜகவை எதிர்த்திருந்தா பாஜகவை வெஸ்ட் பெங்காலில் ஈஸியாக காலி பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை மாநிலத்திலையும் நாங்கள் தான் மத்தியிலையும் நாங்கள் தான் அப்படின்ற ஆசையினால்தான் காங்கிரஸ் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தோத்துக்கிட்டே வருது. இதை தான் பாஜக ப்ளஸ்ஸாக பயன்படுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பாஜக வெஸ்ட் பெங்காலில் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்க, 2019 பவன் கல்யாண் தோக்குறாரு, 2024 கரெக்டாக பாஜக சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி வச்சு 2024 ஜெயிக்கிறாரு. அப்போ விஜய் அவர்கள் இந்த வாட்டி 2026 கண்டிப்பாக காலி, மெஞ்சி போனால் பெரம்பூரில் அவர் ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 2031 பாஜகவோட பிளான் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஓப்பனாக விஜய் அவர்களை கொண்டு போய் அதிமுக கூட கூட்டணி சேர்த்து அங்கே ஒரு வெற்றியை வந்து பவன் கல்யாண் எப்படி வாங்கினாரோ அதே மாதிரி இங்கே விஜய் அவர்களை வச்சு வாங்கி விஜய் டெபுட்டி சிஎம்மாக உட்கார வைக்கிறதுக்கான பிளான் தான். ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்கெட்சு அப்படின்றது இந்த வாட்டி 2026 தமிழ்நாடு இல்லை வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ அவங்க பிளான் தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லும் போதே டிஎம்கேவோட வெற்றி உறுதியாயிருச்சு அப்படின்றது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை இந்த வாட்டி பாஜக விஜய் அவர்கள் கொடுத்தாங்க, அந்த வேலையை தான் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வாட்டி திருச்செந்தூருக்கு வந்து எப்படி பவன் கல்யாண் ஜெயிச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போனாரோ அது நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, அதனால் இப்பயே போய் அந்த பர்ஃபார்மன்ஸை போட்டுருவோம், எல்லாத்தையுமே காப்பி அடித்தோம், இதை மட்டும் செய்யாமல் போனால் எப்படி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று மிச்சம் இருக்குது. பவன் கல்யாண் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, ரிசல்ட்டில் எப்படி தோத்துருவார் அண்ணன், அட்லீஸ்ட் ஒன்று தோத்து இன்னொன்று ஜெயிப்பார்னு வச்சுங்களேன். இந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் விஜய் அவர்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பார். இந்த ஹாஸ்பிட்டலில் படுக்கிறத வச்சு இந்த நண்பா நண்பீஸ்களும் இந்த ஒரு பெரிய பிரச்சனையாக மே 4ஆம் தேதி மாற்றுறதுக்கான பிளானும் இருக்கலாம். ஏன்னா இன்னும் அது ஒன்று தான் அவர் வந்து பவன் கல்யாண் கிட்ட அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இன்னும் விஜய் கட்டு பேஸ்ட் காப்பியாக வராமல் இருக்குது. அது மே 4ஆம் தேதிக்கு மேலே ஒரு வேலை பர்ஃபார்ம் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஸோ எப்படி இந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு இந்த தாவேக்காக்கு இந்த அளவுக்கு வந்து வாக்கு வங்கி வந்திருக்கு, இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே, அவ்வளோ தற்குறிகளா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தற்குறி தான் அப்படின்ற அளவுக்கு ஆதாரத்தோட ஒருத்தர் வந்து இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. அது வந்து பரபரப்பான செய்தியாகவும் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் ரூம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாக்கு பெட்டிகள் அந்த இவிஎம் மிஷினோட அந்த வாக்கு பெட்டி இருப்பது சீல் வச்சு இந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கும். அது வந்து பல அடுக்கு பாதுகாப்போடு அங்கே இருக்கும். அந்த கட்சி சார்ந்தவர்கள் அங்கே போய் உட்கார்ந்து அதை கண்காணிக்கலாம். போலீஸ் துணை ராணுவம் அப்படின்னு எல்லாருமே அங்கே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா பாத்தியா, தமிழ்நாடே நம்ம கண்ட்ரோல் தான், எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான், ட்ரம்ப்பே நம்ம கண்ட்ரோல் தான், ட்ரம்ப்பை பார்த்து ஜி வேணா பயப்படுவார், ஆனால் அண்ணனை பார்த்து ட்ரம்ப்பே பயப்படுவார் அப்படின்ற அளவுக்கு இவங்க பில்டப் கொடுக்குறாங்களே. அதில் ஒரு பில்டப் பைத்தியம் ஏதோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஜனநாயகன் படத்தை இல்லீகலாக பார்த்தாலே கேஸு, அதை ஸ்ட்ராங் ரூமில் பார்த்தது மட்டும் இல்லாமல் அது எங்கே பார்த்தேன் எப்போ பார்த்தேன்னு லொக்கேஷனோட ஷேர் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு அந்த பைத்தியம் ஷேர் பண்ணியிருக்கு. உடனே போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போய், வா ராஜா நீ தானே அந்த ஜனநாயகத்தை வந்து பார்த்தது தப்பு, ஜனநாயகத்தை பார்த்தது தப்பு, அதை ஸ்ட்ராங் ரூமில் வச்சு பார்த்தது தப்பு, அதை ஃபோட்டோ போட்டு லொக்கேஷனோட ஷேர் பண்ணது அதை விட தப்பு, நட நீ போலீஸ் ஸ்டேஷனுங்க அப்படின்னு நடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான தற்குறிகள் இருக்கிற வரைக்கும் தாவேக்காவை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ற தைரியத்தில் தான் அண்ணன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் நிறைய இதெல்லாம் மே 4ஆம் தேதி நெருங்க இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. இந்த மாதிரியான தற்குறித்தனங்கள்லாம் நிறைய
நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆனால் ஒரு இது மட்டும், இவர் எல்லாத்தையும் பவன் கல்யாணம் பார்த்து காப்பி அடிக்கிறார்ல, அவரும் சினிமா இவரும் சினிமா, அவரும் உச்சத்துலேருந்து வந்தார் இவரும் உச்சத்துலேருந்து வந்தார், அவரும் தனி கட்சி இவரும் தனி கட்சி, அவரும் 2 தொகுதி இவரும் 2 தொகுதி, அவர் 2019 தோத்து போனார், இவரும் 2026 தோக்க போகிறாரு. ஆனால் ஒரே ஒரு இது விஷயம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், 2019க்கு அப்புறம் பவன் கல்யாண் அவர்கள் எப்படி பாஜக சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாரோ அதே வேலையை விஜய் அவர்கள் 2031 செய்வார் அப்படின்றதா நம்மளோட கணிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ தற்குறிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ அரசியல் அறிவே இல்லாத தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி ஒரு பேராபத்து காத்திருக்குன்னு தெரியாமல் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து நம்மளுக்கு இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டில் அந்த அந்த வாக்கு எண்ணிக்கையில் தெரிஞ்சிடும். தாவேக்காக விழுகிற வாக்கு எண்ணிக்கையில் தெரிஞ்சிடும். அவங்களெல்லாம் அரசியல் படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குது. நம்ம இதனால் வரையும் பெருமையாக சொன்னோம், இந்தியாவுடைய எல்லா இடத்தையும் காவி பிடிச்சிருச்சு, தமிழ்நாட்டை மட்டும் பிடிக்க முடியல அப்படின்னு. அதை பிடிக்கிறதுக்கான முயற்சிக்காக தான் விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், அந்த இறக்கி விட்டது வேலை செய்யுதா வேலை செய்யலையான்னு மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம்.